ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பழைய மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செம சூப்பராக இருக்கும். கேரட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுப்பில் வாணலி வச்சுக்கோங்க. அதில் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டு அதுவும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கேரட்டு, மல்லி இலை, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு வேண்டாம். அதுக்கு தேவைக்கு உப்பு போட்டுட்டு நம்ம பழைய மாவு புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த புளிப்பு தன்மையை இந்த காய்கறி போட்டதுன்னா எடுத்துரும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மாவு ரொம்ப புளிப்பு தெரியாது. கொஞ்சம் தண்ணி தேவைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் குழிப்பணியார சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லெண்ணெய் கொடுங்க. அப்புறம் ஒவ்வொரு குழியிலையாக நம்ம ஊற்றி மூடி போட்டு இது கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும். நம்ம அவசரப்பட்டோன்னா உள்ளே வேகாது, அப்புறம் வெளியில் தான் உங்களுக்கு முருகலாக தெரியும். சிம்மில் வச்சு பொன்னிறமானதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் இதுக்கு ஒரு கார சட்னியோ தேங்காய் சட்னியோ வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பழைய மாவு இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். இது தோசையாக ஊற்றி சாப்பிட்றத விட இந்த மாதிரி பணியாரமாக நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுதான் எங்கள் வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.